மீரா மீடியா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் கேர்ளாக இருந்து அப்படியே செம்மையா கியூட் அண்ட் சப்பியா அவங்களுடைய ஆக்டிங் கெரியர் ஆரம்பிச்சு அண்ட் இப்போ வந்து தினசரி நம்மளுடைய ஹாலில் எல்லாரோடையும் சகஜமாக அப்படியே நம்ம வீட்டு பொண்ணாவே பழகிட்டு வரக்கூடியவங்க. எஸ், இப்போ ரொம்பவே வைரலாக ட்ரெண்டிங்காக டாப்பில் இருக்கக்கூடிய ஜீ தமிழனுடைய கார்த்திகை தீபம்ல சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணிக்கும் தனலட்சுமி அவங்களோட தான் இருக்கிறோம். ஹலோ, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓகே, ரொம்ப நல்லா இருக்கிறேன். குட்டி பொண்ணா இப்போ வரைக்கும் அந்த படத்தில் பார்க்கும்போது அந்த பொண்ணா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி. ஸோ வடிவேலுக்கு பொண்ணா நடிச்சிருக்கிறீங்க அண்ட் பிரியமுடன், அதுக்கப்புறமா கூடி வாழ்ந்தால் குடி நன்மை, சத்ரபதி. ஸோ அப்படியே லிஸ்ட் போய்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 படத்துக்கு மேலே சைல்டு ஆர்டிஸ்டாக பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக ஒரு 10 மூவிஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப், அப்புறம் இந்த பக்கம் வந்து சீரியல். ஸோ சினிமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக என்ட்ரி? என்னோட சித்தப்பா வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தாங்க. ஸோ வாசு சார் அந்த வால்டர் வெற்றிவேல் படம் பண்ணும்போது அந்த படத்துக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டாங்க. வால்டர் வெற்றிவேல் வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்னா ரொம்ப கை குழந்தை. அதில் சுகன்யா சத்யராஜ் குழந்தையா வராங்க. அந்த குழந்தையே நான் தான். அந்த மாதிரி தே ஒன் சம் பேபி சப்பியா. அப்புறம் என்னோட சித்தப்பாங்கனால என்னோட வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. எல்லாருக்கும் ஆப்வியஸ்லி மூவியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. அதுவும் அது நல்ல ஒரு ரோல் சொல்ல குழந்தைக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரியான கதை. அதனால சரி நான் அதில் பண்ணேன். அதுக்கப்புறம் காவிய தலைவன் ஒரு படத்துலையும் இதே மாதிரி விஜயகாந்த் பானுப்பிரியா அவங்களுக்கு குழந்தை, அந்த மூவியும் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி வளர்ந்துட்டு அப்புறம் ஒரு 6-7 இயர்ஸில் தான் திருப்பி படத்தில் நடிக்க ஆரம்பித்தேன். லைக் ஃபர்ஸ்ட் பிரியமுடன் மூவி தான் ஃபர்ஸ்ட் விஜய் கௌசல்யா அடிச்சிருப்பாங்க. அதில் கௌசல்யாவோட அண்ணன் பொண்ணு மதன் பாபுன்னு நினச்சேன். அப்புறம் கூடி வந்தால் கோடி நன்மை, வடிவேலு கோவை சர்லாவோட பொண்ணு, ஹோல் மூவி ட்ராவல் ஆகும் அந்த மாதிரி. அப்புறம் கொஞ்சம் மூவிஸ் பண்ணேன். ஒரு ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிட்டோம் மூவிஸ். ஓகே, ஆக்சுவலி விஜயகாந்தோட அதுக்கப்புறமா இவங்க சரத்குமார், இருக்கக்கூடிய எல்லா பிரபுதேவா கூட பிரபுதேவா, பிரசாந்த். ஸோ எல்லாம் அப்போ இருந்த அந்த 90s and 2000s இருந்த டாப் ஸ்டார்ஸோட போய் சின்ன வயசுலேயே நடிச்சாச்சு. ஸோ அப்போ வந்து ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும். என்னன்னே தெரியாது. அப்போ தெரியாமே அவங்களோடலாம் பேசுறதுக்கு, அவங்களோட பழகிறதுக்குலாம் வாய்ப்பு. சின்ன வயசுல எனக்கு இவங்களோட நடிக்கும்போது ஜாலியாக இருந்ததுன்னா அப்போ யாரை சொல்றீங்க? ஜாலியாக இருந்து பிரசாந்த், ஆக்டர் பிரசாந்த் சார் தான். செம்ம ஃபன் அவர். லைக் என்ன சொல்றது, டு த கோர் ஃபன் பர்சன். நாங்கள் வந்து 4 சிஸ்டர்ஸ் அந்த படத்தில் நடிச்சிருப்போம். அவரோட சிஸ்டராக தான் நடிச்சிருப்போம் ஜாம்பவான் படத்தில். அப்போ நான் 6th to 7th படிச்சுட்டு இருந்தேன். ஸோ நைட் ஷூட் போயிட்டுருக்கோம். அப்போ வந்து உட்காந்து எல்லாருக்கும் வந்து கதை சொல்லிட்டு இருப்பார், பேய் கதை. எல்லோரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து அந்த பேய் கதை கேட்டுகிட்டே இருப்போம். திடீர்னு அவனை ஏதோ ஒன்று பண்ணி ஆக்சுவலாக ஃபால்ஸாக ஒரு பேய் கதை சொல்லுவாருங்க. பசங்க பயம் கொடுத்தோம் அப்படின்றதுக்காக. நைட் ஷூட்டிங் வேறு, லைட் இருக்காது, ஃபால்ஸாக ஒரு சொல்லி எல்லாம் பயம் முடித்து அலறி ஓடி. ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நமக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்குது. இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஈவன் அந்த கதை கூட கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக சொல்லி ஃபன் பண்ணுவார் நல்லா. அப்பா இவரா படிப்பை பற்றி ஷூட்டிங்கில் வந்து படிப்பை பற்றி கேட்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். அப்படி என்ன எல்லாரும் ஏன் நீ படிச்சுட்டே இருக்கேன் அப்படி தான் கேட்பாங்க. பிகாஸ் நான் கொஞ்சம் ஸ்டூடியஸ் தான், வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. இது வந்து சான்ஸ் வருது அப்படிங்கிறதுக்காக பண்ணது தான் எல்லாமே. ஸோ வந்து சைட் பை சைட் நான் நல்லா படித்தேன், ஸ்டூடியஸாக இருந்தேங்கிறதுனால தான் அவங்க இதுக்கு கொஞ்சம் அலோவ் பண்ணாங்க வீட்டில். அதனால் நான் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து படிச்சுட்டு எல்லாரும் நீ என்ன படிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். அப்படி கேட்டவங்க எல்லாம் யாரு? ஆல்மோஸ்ட் நான் ஒர்க் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்லுமே கேட்டிருக்காங்க. காலேஜ் யூஜி படிக்கிற வரைக்குமே அந்த கதை இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஸ்பாட்டுக்கு புக் எடுத்ததோட தான் நிறுத்தினேன். அது வரைக்கும் இருந்துச்சு. ஆக்சுவலி எந்த ஹீரோ விஜயோட உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இப்போ சிஎம் வேற, எஸ் முதல்வர், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களோட ஒர்க் பண்ண. விஜய் சாரோட ஒர்க் பண்ணும்போது அது ஆல்மோஸ்ட் அந்த 6-7 இயர்ஸ் தான் எனக்கு. அதே மாதிரி நம்ம எல்லாரும் பார்க்குற மாதிரி கேட்குற மாதிரி ரொம்ப சட்டிலாக சைலண்ட்டாக. அதில் ஒரு சீன் இருக்கும். எங்கள் வீட்டுக்கு வருவார். எங்கள் வீட்டுக்கு வந்து ஏதோ பேசுவார். நாங்கள்லாம் உட்காந்து அவர் பேசுவார், பார்த்துட்டு இருப்போம். சைல்டு ஆர்டிஸ்டில் அப்போ அந்த ஷார்ட், ஒரே ஷார்ட் வந்து அவர் பெல் அடிப்பார், கதவு திறப்பார், வந்தார், உட்காந்தாரு. சிங்கிள் ஷார்ட் எல்லாமே. அதுக்கு முன்னாடி நாங்கள் நடிச்சதெல்லாம் 1 more 2 days போச்சு. கௌசல்யாவோட சீன், லவ் பேர்ட்ஸ் தான் பறக்க விடுவோம், அந்த மாதிரி இருக்கும். பட் அவர் வந்து பர்டிகுலர் சீன் ஷார்ட்ஸ் எல்லாமே சிங்கிள் டேக்கு. சைலண்ட்டாக இருக்கார். நடிக்கும் போது நல்லா அடிச்சிடுறாரு எல்லாரும் சொல்கிற மாதிரி. அப்புறம் பேக்கப் ஆகி கிளம்பிட்டார். அவ்வளோதான். எங்கள் வீட்டுனால அவருக்கு நிறையா சீன்ஸ் எல்லாம் உடனே கிளம்பிட்டார். ஆனால் யோசிச்சதுண்டா எல்லாரோடையும் நம்மளுக்கு நிறைய இது மாதிரிலாம் டேக் வாங்குறதுலாம் இருந்தது. இது இப்படி இவங்களோட ஒரே இதில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணதுண்டா? அப்போ ஆனால் மேபி சின்ன எனக்கு தெரியாது. அப்போ அதே நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க, ஞாபகம் வச்சு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக பின் ட்ராப் சைலண்ட் இருந்தது. செட்டு டக்கு டக்குன்னு வந்தாரு, முடிச்சார். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் நான் பார்த்துட்டு இருந்தேன்.
காரு என்ன இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நீங்க பண்ண சீன்ல பயங்கரமா டேக் வாங்கி ஐயோ நம்மளுக்கே ஹீரோவே நிக்கிறாங்க வெயிட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண. ஐயோ தெரியல, அப்படி ஒரு ஞாபகம் எனக்கு பெருசா இல்லை. அப்படி நான் முகம் வாங்கினது இல்லை. ஆனால் சின்ன வயசுல வந்து ஒரு வெப் சீரிஸ் சொன்னோம்னா கிரேசி மோகன், நீங்க சொன்ன மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு. கிரேசி மோகன் அவர் தான் ரைட்டிங், கிரேசி பாலாஜி அவர் பிரதர் இருப்பாங்க, அவர் தான் ஹீரோ. அது வந்து ஜெயா டிவியில் போனால் காமெடி சீரியல்னு நினைக்கிறேன். அந்த சீரியலில் ஒரு பர்டிகுலர் சீன் அப்போது எனக்கு எக்ஸாம் ரிசல்ட்டோ 4th ஸ்டாண்டர்ட் ஏதோ ஃபெயிலோ, நான் ஏதோ ஃபெயில் இந்த சென்ஸ் நான் எக்ஸாம் போகாமல் ஃபெயில் ஆயிட்டேன் சாரி ரிசல்ட் வந்திருக்கு சீன் எனக்கு அப்படியே நம்ம வேற ஒரே படிச்சோம், ஐயோ ஃபெயில் ஆயிட்டோமே, நாளைக்கு ஸ்கூலுக்கு போட அசிங்கமா இருக்குமே அப்படின்னு ஒரு ஃபீலிங்ல மட்டும் ஒரு ஒரு 4-5 டேக் வாங்கினேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ அது ஒரு 8-9 இயர்ஸ்ல இருக்கும். மற்றபடி எல்லாம் நாங்கள் சிங்கிள் டேக்குங்க, நாங்கள் சிங்கிள் டேக் எனக்கு தெரிஞ்சு நீங்க கேட்ட மாதிரி மனசுல பதிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பெரிய விஷயம் நடந்தது இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா தனுக்கு என்ன ஆச்சு? ஏன் சினிமாவில் என்ட்ரி கொடுக்கல? இல்லை என்னன்னா மூவிஸ்ல என்ன ஒரு ப்ராப்ளம்னா நிறைய வந்து அவுட்டோர் ஷூட் போக வேண்டியது இருக்கு. அதுதான் ஸ்டடீஸ் ஃபர்ஸ்ட் திங், ஸ்டடீஸ் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் அப்பா அம்மா யாராவது கூட வரணும்னு நினைப்பாங்க. அப்பா வந்து ஒர்க்கிங், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு ஒரு சிஸ்டர் வேற இருந்தா. ஸோ அவங்க அதெல்லாம் விட்டுட்டு என் கூட வரத்துக்கும் அவங்களும் தேர் நாட் ரெடி. எனக்கும் ஸ்டடீஸ் பாதிக்குங்கனால ஓகே மூவிஸ் வேணாம். சீரியல்ஸ்னால் இங்கே சென்னையில இருக்குது, மார்னிங் போனால் ஈவினிங் வந்துடலாம். அது மட்டும் இல்லை எக்ஸாம்ஸ்னால் லீவ் கொடுப்பாங்க. ஓகே, எத்தனையோ படத்தில் வந்து எக்ஸாம் போய் அட்டன் பண்ணி காலையில் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஷூட்லேருந்து போய் ஆஃப்டர்நூன் எக்ஸாமில் அட்டன் பண்ணியிருக்கேன் ஸ்கூல் டைமில். யா 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சிங்கக்குட்டியும் ஒரு படம் பண்ணேன். பிரபு சாரோட அண்ணன் பையன் சுஜா அவங்களோட சிவகுமார் அவர் பண்ண படம், அவரோட சிஸ்டராக நடிச்சிருந்தேன். அப்போ அந்த படம்லாம் பண்ணும்போது 9th ஸ்டாண்டர்ட் சம்திங். இப்போ எக்ஸாம் வெங்கடேஷ் அவர் தான் டிரெக்டர் ஆக்சுவலாக அந்த படத்துக்கு. என்னை கூப்பிட்டு கேட்டார் ஆஃப்டர்நூன் எக்ஸாம், உங்களுக்கு நிஜமாவே எக்ஸாம் போகணுமா, இம்பார்ட்டன்ஸ் என்னை கடத்தி வச்சிருவாங்க அந்த மாதிரி ஏதோ கதை. இல்லை கன்ஃபார்மாக போகணும், நான் தான் சொல்லுறேன் படிச்சா இருந்தது, ஏன் இப்போ யோசிக்கிறேன் பட் அப்போ தெரியல. உடனே சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நான் லஞ்சு காமிச்சு எனக்கு டூப்பெல்லாம் போட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. அப்படி நம்ம எக்ஸாம்னால இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு வாய்ப்பு? ஆக்சுவலாக அது நிறைய இருக்குது, நிறைய சீரியல்ஸ் இம்பார்ட்டன்ட் சீரியல்ஸ் மிஸ் பண்ணிடுவேன். மூவிஸ் கிடையாது ஆப்வியஸ்லி. கொஞ்சம் காலேஜ் படிக்கும்போது அட்டண்டன்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது, லேக்கிங்காக இருக்குங்கிறதுக்காக விஜய் டிவியில் கனா காணும் காலங்கள், ஆனால் கனா காணும் காலங்கள் ஆஃபீஸ். ஓகே, நான் காலேஜ் படிக்கும்போது ஆஃபீஸ் சீரியல், ஸோ அதில் நடிக்க வேண்டியதாக இருந்தது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணேன். ரொம்ப லாஸ்ட் மினிட் வரைக்கும் தே வாண்டட் மீ, ஆனால் என்னால் அது பண்ண முடியல. அதுதான் எனக்கு இப்போ வரைக்கும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீலிங். ஓகே, அப்படி மிஸ் பண்ண வேற ஏதாவது எக்ஸாம்னாலன்ட்டு இல்லாமல் பொதுவாகவே இது வந்து நான் மேபி அது ஒரு டேக் ஆஃப் ஆகிற அளவுக்கு நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுக்காம கொஞ்சம் லெத்தாஜிக்காக விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ப்ராஜெக்ட்? மூவி இந்த ஆதவன் மூவியில் பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. இட்ஸ் நைஸ் ரோல் ஃபார் ஆல் ஆஃப் தெம். அந்த ரோலுக்கு செலக்ட் ஆனேன். பட் கரெக்டாக எனக்கு ஏதோ ஒரு இஷ்யூ எக்ஸாம்னால போக முடியல. அவுட்டோர் அகெயின். ஆமாம் சிக்மங்களூர் சம்திங் நார்த்தில் ஷூட் பண்ணாங்க, போக முடியல. அது ஒன்று. இந்த அவுட்டோர்னால நம்மளுக்கு ஆமாம் இந்த காலேஜ் அட்டண்டன்ஸ் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் திங்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கேன் தான். ஆனால் சீரியல்ஸே அவுட்டோரில் போயும் எடுக்கிறாங்க. அது வெரி ரேர் தான். போனாலும் வந்துடுவாங்க ஒரு 4 நாள் 5 நாள். படம்லாம் போனீங்கன்னா மாதக்கணக்கில் இருந்துட்டு வர வேண்டியதாக இருக்கும். தட்ஸ் அ ப்ராப்ளம். ஓகே, இந்த படத்தில் இவங்க தான் ஹீரோன்றது எனக்கு அப்போ தெரியாது. ஆனால் அப்போ அப்பா அம்மா வேணான்ட்டாங்க, அதனால நான் மிஸ் பண்ணிட்டேன். சின்ன வயசில் சைல்டு ஆர்டிஸ்டாக ஏதாவது மிஸ் பண்ண படம்? கில்லி சிஸ்டரோட ஜெனிஃபர் தான். சிஸ்டருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அந்த ரோல் ஏதோ கேட்டிருக்காங்க. போய் செலக்ட் ஆகி காஸ்டியூம் டிசைன்லாம் சைஸஸ்லாம் கொடுத்தாச்சு. பட் அது விஜய் த்ரிஷான்லாம் தெரியாது. ஏதோ ஒரு காரணத்தால் அந்த மூவி நான் பண்ணலை. வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா இந்த படத்துக்கு தான் நான் போனோம் பேசும்போது ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு. சரி ஓகே இப்போ ஏமா சொல்லாமலாம் இருந்திருக்கலாம்ல. அதை பார்க்கும்போது ஃபீலிங் இருக்கும் ஆப்வியஸ்லி. தட்ஸ் ஓகே. ஒரு படத்துல நடிச்ச அவர் டக்குன்னு அப்படி வந்துட்டு போயிட்டாரு. அதை நான் மறுபடியும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஒரு ஏஜ் வந்தது. அந்த ஏஜ்ல பண்ணலான்றதுக்குள்ள இப்படி மிஸ் ஆயிடுச்சு. இப்போ அவர் நடிக்கிறதே இல்லைன்ற மாதிரி இதுவாகி போச்சு. பட் அவரோட ஒரு படம் பண்ணிட்டேன். என்னைக்கு அந்த படம் பார்த்தாலும் அதில் நான் இருப்பேன் ஹாப்பி. ஓகே, ஸோ அந்த பிரேக் எடுத்து தான் நீங்கள் சீரியலுக்கு வந்தீங்களா, இல்லைன்னா கண்டினியூஸாக பிரேக் இல்லாமல் அப்படியே தான் போயிட்டே இருந்தது? அப்படியே இல்லை, பிரேக்குங்கிறது நான் எடுக்கவே இல்லை. அது காலேஜ் படிக்கும்போது பிஜி யூஜி அப்படியே சைட் பை சைட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஐ டோன்ட் நோ, இட்ஸ் ஃப்ரம் காடுன்னு தான் நினைக்கிறேன். நான் ஒரு பிளெஸிங்காக தான் இதை பார்க்குறேன். பிகாஸ் நானாக ஒரு சான்ஸ் தேடியோ கேட்டு கிட்டேயும் போனது கிடையாது. லைக்
கேட்டது கிடையாது. எனக்கு அடுத்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக எனக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அந்த பிரேக்குக்குள்ள டச் வுட் லைஃப்லேயே நான் பிரேக்குன்னு இருந்து ஒரு 3 மாதம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பிரேக் கூட எனக்கு ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து இன்னொரு ப்ராஜெக்ட்ஸ்க்கு இருந்ததே கிடையாது. ஐ எம் ஆல்வேஸ் ஒர்க்கிங். அது தானாக என்னை தேடி வந்திருக்கு. டில் நவ் ஐ எம் ஒர்க்கிங் லைக் தட். இனிமேலும் அப்படி நடக்கும்னு நம்பிக்கை இருக்கு. பட் அப்போ உங்களுக்கு ஓகே அம்மா அப்பா யாராவது கூட வரணுன்றதுனால படத்துக்கெல்லாம் வேண்டான்ட்டு இப்போ ஆனால் மறுபடியும் படத்துக்கு போகணும் அப்படின்ற ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் இருக்கும். இந்த வெப் சீரிஸு மூவிஸு இதெல்லாம் இருக்குது. மல்டி லாங்குவேஜ் மூவிஸ் நடக்குது. அதர் லாங்குவேஜ்லாம் பார்க்கும்போது சில பர்டிகுலர் கேரக்டர் பார்க்கும்போது நமக்கு தோணல, சார் எல்லாமே நமக்கு செட் ஆகும்னு கிடையாது. பட் சில கேரக்டர் பார்க்கும்போது இந்த கேரக்டர் நம்ம பண்ணால் நல்லா இருந்திருக்கும், நமக்கு ஈஸியாக வரும்ல, கனெக்ட் ஆகிருக்கும், நம்ம அந்த லுக்கில் பார்த்தா நல்லா இருந்திருக்கும் இல்லைன்னு ஃபீலிங்லாம் இருக்குது. பட் இப்போ சினிமாஸ் சேஞ்ச் லாட் ஆஃப் நியூ கம்மர்ஸ் நிறைய பீப்புள் இருக்காங்க. ஸோ அதில் நம்மளை தேடி பிடிச்சி காஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மேபி நம்மளும் அதுக்கான எஃபர்ட்டும் எடுக்கலை. நானும் பெருசாக இப்போ வரைக்கும் ஆனால் ஓகே எஃபர்ட்டும் எடுக்கலை. மேபி அதனால எதுவும் கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது. எஃபர்ட் எடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டும் சரி, அடுத்தடுத்து பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் எப்பவுமே ஆல்வேஸ் என்டர்டைன் உங்களுடைய ஃபேன்ஸ் அண்ட் ஆடியன்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வீரா மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டே வணக்கம் சொல்லிட்டு இன்னொரு வணக்கம். பட் இவங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. சௌமியா வந்து ரொம்ப சூப்பராக இன்டர்வியூ எடுத்தாங்க. அண்ட் இன்றைக்கி இது எல்லாருமே தெரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நாங்கள் இன்றைக்கி பேசியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக கீப் வாட்சிங் வீரா மீடியா. தேங்க்யூ. வீரா மீடியா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.